வணக்கம். தமிழக அரசியல் வரலாற்றில் இன்று ஒரு முக்கியமான நாளுங்க. ஏன் விஜய் அவர்களின் அரசியல் யுக புரட்சின்னு கூட இன்றைய நாளை குறிப்பிடலாங்க. இன்றைக்கு 23 பேர் அமைச்சர்களாக, மொத்தம் 33 பேர் அமைச்சர்களாக பதவியை ஏற்றிருக்காங்க. 2 பிராமணர்களுடன் 7 பட்டியல் இனத்தவர் என்று பெரும் சமூக புரட்சியை, பெரும் பாய்ச்சலை ஏற்படுத்தியிருக்காருங்க சிஎம் விஜய் அவர்கள். ஹேட்ஸ் ஆஃப்னா. குறிப்பாக அவிநாசியில் முன்னாள் சபாநாயகர் தனபால் அவர்களுக்கு ஏடிஎம்கேவில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட, அவருடைய மகன் ராசிபுரம் தொகுதியில் வெற்றி பெற்று டிவிகே அமைச்சர் ஆயிட்டாருங்க. காங்கிரஸ் கட்சியின் சார்பாக 1952 ராஜாஜி அமைச்சரவைக்கு பிறகு 2 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றதன் மூலம் கூட்டணி ஆட்சிக்கு வித்திட்டு இருக்கிறாருங்க ஜோசப் விஜய் அவர்கள். இன்று மே 21 ராஜீவ்காந்தி நினைவு தினங்க. இன்றைய தினம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்கும் காங்கிரஸ் 73 ஆண்டுகளுக்கு பிறகு அமைச்சரவையில் இடம் பிடிக்குதுங்க. ஸ்ரீபெரும் தொகுதியில் போட்டியிட்ட தென்னரசு அவர்கள் அமைச்சராக பதவியேற்க விழாவில் அதே தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியுற்ற காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பங்கேற்றதும் வினோதம்ங்க. கூட்டணி கட்சிகளான ஐயுஎம்எல் மற்றும் விசிகே விரைவில் அமைச்சரவையில் பங்கு பெறுவார்கள் என்று சொல்றாங்க. 19 மாவட்டங்கள் சார்பாக 33 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றாலும் வழக்கம் போல் நாமக்கலுக்கு கூடுதல் அங்கீகாரம், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூருக்கு அங்கீகாரம் தரப்படவில்லை. மீண்டும் தமிழ்தாய் வாழ்த்து 3வதாக பாடப்பட்டது போன்ற விமர்சனங்கள் லைன் கட்டி வந்துட்டு இருக்குதுங்க. 1967 அண்ணா அமைச்சரவை மற்றும் 1977 எம்ஜிஆர் அமைச்சரவைக்கு பிறகு இளைஞர் பட்டாளத்துடன் சமூக நீதி யுகப்பெருச்சியை உண்டாக்கியிருக்கும் சிஎம் விஜய் அவர்களின் அமைச்சரவை செயல்பாடுகளை தினம் தினம் உங்களைப் போலவே நானும் ஆவலோடு எதிர்பார்க்கிறேங்க.